ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. அதில் கூகுளில் வந்து பைத்தான் சர்ச் பண்ணுங்கள். பைத்தான் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு எந்த இது வருதோ அதில் வந்துட்டு வெல்கம் டு python.orgன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு நேவிகேஷனில் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.13.1 இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் விண்டோஸ்க்கானது, லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் 27 MB தான் இருக்கும். அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் பைத்தான் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கான பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் லோட் ஆகுது. ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டால் பைத்தான் 3.13.1 இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, யூசர் அட்மின் ப்ரிவிலேஜஸ்ன்றத டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட் python.exe அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்ம எதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டாக்குமெண்டேஷன் பிப் இன்ஸ்டால் ஆகும், அதுக்கப்புறம் IDLE இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எது வேணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டால் பைத்தான் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு எந்த பாத்தில் வந்து ஸ்டோர் ஆகுறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா எந்த பாத்தில் ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுத்திங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கிறது வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ கமெண்ட் இதுக்கு போய்க்கலாம். கமெண்ட்டுக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் _ வெர்ஷனுங்கிறத டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ பைத்தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறது வந்துடும். அப்புறம் pyன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பைத்தான் கமாண்ட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத. ஃபஸ்ட்டு நம்ம சேனல் நேமை டைப் பண்ணுவோம் பிரிண்டில். கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணது கரெக்டாக வருது. ஓகே, அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம IDLE கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். IDLEயில் போயிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதில் வந்துட்டு நான் வெறும் ஹாய்னு மட்டும் கொடுக்குறேன். இது கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஹாய்ங்கிறது கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுவோம். சேவஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு வேண்டிய ஃபோல்டர்லாம் நம்ம சும்மா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கிறது. நம்ம இதில் என்ன வேணாலும் டெமோங்கிறத கொடுக்குறேன். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு demo.pyங்கிறது வந்து சேவ் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறத நம்புகிறேன். இந்த மாதிரி மேலும் ஏதாச்சும் கோடிங் பற்றினா வீடியோஸ் அது எல்லாமே நம்ம சேனலில் போட போகிறோம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.